வணக்கம் ரதி. திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகின்ற நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு 362 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறுத்தப்பட்டு நெல்லானது கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே கனமழை என்பது பெய்து வந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்ததால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணிகள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தற்போது அறுவடை என்பது நடைபெறாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, வடுவூர், செருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே செருமங்கலம் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சுற்றியுள்ள நெடுவாக்கோட்டை, கட்டக்குடி, காரிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை செருமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்தனர். தற்போது லாரிகளில் நெல் மூட்டைகள் இயக்கம் இல்லாத காரணத்தினால் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குறுவை அறுவடை செய்யப்பட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் தற்போது முளைக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை சுற்றிலும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. மேலும் இந்த நெல் கடந்த சில தினங்களாகவே அந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் அனைத்து நெல் மூட்டைகளும் தற்போது முளைக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக இந்த நெல் மூட்டைகள் முளைக்க துவங்கியதால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்படும் எனவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நெல்லை லாரிகள் மூலம் இயக்கம் செய்யாமல் அந்தந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வைத்துள்ளதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தவித்து வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை பல இடங்களில் குவியலாக தார்பாய் கொண்டு மூடி வைத்த நிலையில் அந்த நெல்லும் தற்போது முளைக்க துவங்கியதால் அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய மாட்டார்கள் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் உடனடியாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள நெல்லை லாரிகளின் மூலம் இயக்க வேண்டும். அதே போல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் அவருடைய நெல்லையும் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 80% குறுவை அறுவடை பணிகளே நடைபெற்றுள்ள நிலையில் மீதம் 20% அறுவடை பணிகள் என்பது நடைபெறாமல் இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு பகுதிகளில் குறுவை பாத்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணீரில் குறுவை பயிர்கள் இருக்கிறது. இதனால் இயந்திரம் இறக்கி அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு இருந்து வருகிறது. எனவே பாதிக்கப்பட்ட இடங்களையும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதேபோல் நிவாரணத் தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ரீதி.